ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் சிலைகள், கொடிமரங்கள் காணாமல் போனதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 யானை சிலைகள் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் நிர்வாக அதிகாரி முத்துராஜா இது தொடர்பாக புகாரை பதிவு செய்திருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில புகார்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் என்பது 108 வைணவ ஸ்தலங்களில் மிக பிரபல்யமானதாகும். இங்கு ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய ஆடிப்பூர தேரோட்டம், திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட உற்சவங்களின் போது கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பம் எனப்படும் கொடிமரத்தில் கொடியேற்றப்படுவது வழக்கம். இது ஒவ்வொரு வருடமும் இந்த கொடிமரத்தில் சுமார் 50 அடி உயரம் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு விழாக்கள் துவங்கும். இது ஒரு முதலுக்க கடந்த 2015-16 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தின் போது ஸ்ரீ ஆண்டாள் கோவில் மற்றும் ஆண்டாள் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கக்கூடிய ராஜகோபுரம் அமைந்துள்ள வனபத்திர சேனர் கோவில், இந்த 2 கோவில் கும்பாபிஷேகம் அப்போது நடைபெற்றது. வழக்கமாக ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தின் போதும் அங்கு இருக்கக்கூடிய கொடிமரங்கள் அகற்றப்பட்டு புதிய கொடிமரம் நிர்மாணிக்கப்படும். மற்றபடி கோவிலுக்குள் இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தும் புதுப்பிக்கப்படும். இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தின் போதும் நடைபெறக்கூடிய வழக்கம். 2015-16 ஆண்டில் நடைபெற்ற வடபத்திர சேனர் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது கோவிலின் முன்பு வைக்கப்பட்டிருந்த துவஜஸ்தம்பம் எனப்படும் கொடிமரம் அகற்றப்பட்டு புதிய கொடிமரம் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த அகற்றப்பட்ட 2 கொடிமரங்களும் தற்போது காணவில்லை என ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் செயல் அலுவலர் திரு முத்துராஜா மதுரையில் உள்ள சிலை தடுப்பு பிரிவு புகார் அளித்துள்ளார். மேலும் திருக்கல்யாண மண்டப வாசப்படிகளில் 2 யானை கல்யாண யானை சிலைகள், அழகிய வேலைப்பாடுகளுடைய யானை சிலைகள் 2ஐயும் காணவில்லை என்று புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக புகார் விசாரணை செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. புகாரில் மேலும் முத்துராஜா குறிப்பிடும் போது இந்த 2 கொடிமரம், மொத்தம் 3 கொடிமரம், அது 2 கொடிமரத்தை காணவில்லை என்றும் 1 கொடிமரம் மட்டும்தான் தற்போது இருப்பதாகவும், அந்த 2 கொடிமரம் காணவில்லை தொடர்பாக அவர் நிர்வாக ரீதியில் செயல்பட்ட விசாரணையின் தொடர்பாக 2 கொடிமரத்தையும் அங்கு வெள்ளை அடிக்கும் பணியை எடுத்துள்ள திரு ரமேஷ் என்ற ராமர் என்பவரும் அவரது சகோதரர் மாரிமுத்து இருவரும் சேர்ந்து 2 கொடிமரத்தையும் லாரியில் ஏற்றி சென்றதாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அதையும் தனது புகாரில் பதிவு செய்த திரு முத்துராஜா அவர்கள் அது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நடைபெற்ற செயல் சட்டவிரோதமான செயலாக இருப்பதால் சுரங்கியால் நடவடிக்கைக்கும் உத்தரவிட வேண்டும் என்பது தன்னுடைய பெயர்ல சொல்லியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.